வணக்கம் ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5% லாபம் வந்திருந்தது, 1.5% லாபம் வந்தது. இது போக வந்து 0.3% பார்த்திங்கன்னா வந்து பொசிஷனலில் லாபம் வந்திருந்தது. ஸோ பொசிஷனல் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், செவ்வாய் புதன் வியாழன் இது சேர்ந்து தான் நான் எடுப்பேன். இது உலகறிஞ்ச உண்மை தான். இது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் செவ்வாய்க்கிழமையிலேருந்து நல்ல ட்ரெண்ட் ஆனதுனால பெரும்பாலும் பொசிஷனல் லாஸில் தான் வந்திருக்கணும். ஆனால் இருந்தாலும் நான் அதை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றினேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ராடேயில் நான் என்னென்ன சண்டை போட்டேன், இந்த லோ ப்ரீமியத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருந்தது, இனி வருங்காலத்தில் இதெல்லாம் எப்படி வந்து மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம 3 நாளாக பார்க்கலாம், செவ்வாய் புதன் வியாழன். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம செவ்வாய்க்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து இருந்தது. செவ்வாய்க்கிழமை டீன்னு போடுறேன், டீன்னு செவ்வாய்க்கிழமை. இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இது எக்ஸ்பைரி டே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ செவ்வாய்க்கிழமையில் நமக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் வந்து சூப்பராக ட்ரெண்ட் ஆச்சு, கிடுகிடுன்னு போயிட்டு இருக்கிறதுலே ஹையில் போய் க்ளோஸ் ஆச்சு. சரிங்களா? இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து 35,300 ஒரு அயன் ஃப்ளை போட்டிருப்போம். அதாவது 35,300 வந்து க்ளோஸ் ஆனால் நல்லா ப்ராஃபிட்டு, வெளியில் போனால் லாஸு. ஆனால் அப்படியே இருந்தது, மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆகும்போது க்ளோசிங்கில் என்ன பண்ணோன்னா ஒரு 35,600லையும் 35,700லையும் 2 அயன் ஃப்ளை போட்டோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து T1, T2, T3 அப்படி வச்சுக்கோங்க. T1, T2, T3 இந்த மாதிரி 3 அயன் ஃப்ளை போட்டோம். ஏதாவது நடக்கும், மார்க்கெட் இங்கே செட்டில் ஆச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலான்னு ஒரு கற்பனை கனவுல இருந்தோம். ஆனால் இதை 3ஐயும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 3 அயன் ஃப்ளையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே வரும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 550 வரும்னு வச்சுக்கலாம். 35,550 இதுதான் ஆவரேஜ் அயன் ஃப்ளை. இது வந்து என்னங்க 3 அயன் ஃப்ளை. அதான் நான் சொன்னேன்ல, T1, T2, T3. ஆனால் எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே கீழே வந்தால் தான் எனக்கு ப்ராஃபிட்டு. நாளைக்கு மேலே போச்சுன்னா இன்னும் லாஸ் ஆகும். இந்த அயன் ஃப்ளை, இந்த 3 அயன் ஃப்ளையும் சேர்த்து லாஸ் ஆகும். அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு எஸ்டிபிடி பண்ணேன். எஸ்டிபிடி என்ன பண்ணேன், புட்டை செல் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை 3:20க்கு புட்டு செல் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். 60 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு கீழே ஹெட்ஜிங் பண்ணிட்டு நான் விட்ட உடனே இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் என்ன நடக்கும், இந்த புட்டெல்லாம் செல் பண்ணிட்ட உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போடுறதுனால நான் எஸ்டிபிடியில் செல் டுடே பை டுமாரோவில் 60 ரூபா வச்சுருந்தது நல்லா கீழே இறங்கிச்சு. நல்லா கீழே இறங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாவில் கட் பண்ணேன். கிட்டத்தட்ட இதில் மட்டும் எனக்கு ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் வந்துருந்தது. 3000ங்கிறது நல்ல ப்ராஃபிட்டுங்க, அது ஒன்றும் சாதாரணமான ப்ராஃபிட்டே கிடையாது. 25 லட்சத்துக்கு எனக்கு வந்து 3000 ப்ராஃபிட் வந்தது. ஏன்னா நான் வச்ச கேபிட்டல் ரொம்ப கம்மி தான். மறுநாள் மார்ஜின் ஃப்ரீ ஆயிடுது, இந்த எஸ்டிபிடி வெளியில் போயிருந்தான். அப்போ எஸ்டிபிடி வெளியில் போனவுடனே மிச்சம் என்ன இருக்குது, மிச்சம் வந்து இந்த அயன் ஃப்ளை இருக்குது. இந்த அயன் ஃப்ளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது வந்து சரி இப்போ என்ன செய்யலாம், இப்போ முதல்ல வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது செவ்வாய், இது புதன். இப்போ நீங்கள் என்ன அயன் ஃப்ளை வச்சுக்கீங்க, 35,500 வச்சுக்கிறீங்க. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா 35,000 ஒரு அயன் ஃப்ளை, இது 3 அயன் ஃப்ளைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அயன் ஃப்ளை போட்டேன். இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 36 ஒரு அயன் ஃப்ளை, ஆக மொத்தம் 5 அயன் ஃப்ளை. இங்கே ஒரு அயன் ஃப்ளை, இங்கே ஒரு அயன் ஃப்ளை. இதை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா கிட்டத்தட்ட இங்கே வரும் 35,750. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31,100 இல்லை 200க்கு மேலே போகும்போது கிட்டத்தட்ட லாஸ் ஆகிரும். அந்த மாதிரி தான் செட்டப் இருந்தது. இவ்வளோ பேருக்கு போனால் நான் பயந்துட்டேன். என்ன பயந்துட்டேன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணேன்னா போனா இருக்கட்டும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 36,200 காலு நான் வாங்கிட்டேன். 36,500 காலு நான் விற்றுட்டேன். இது வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்னு வச்சுக்கலாம். இது மேலே போச்சுன்னா லாபம். ஏன்னா மார்க்கெட் வந்து மறுநாள் கேப்பை போய் அது வாட்டி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நிறைய லாஸ் ஆயிரும் இல்லையா? அதுக்காக நான் இந்த டெபிட் ஸ்ப்ரெட் போட்டேன். இந்த டெபிட் ஸ்ப்ரெட் போட்டேன். இது போக நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் வந்து புட்டு நான் எக்கச்சக்கமாக செல் பண்ணியிருந்தேன். புட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 40 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஜிங்கை நான் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே புதன்கிழமை சாயங்காலம். இந்த மாதிரி வந்து அயன் ஃப்ளை ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்குது. இதை காப்பாற்றுறதுக்காண்டி புட்டு நிறையா செல் பண்ணுறேன், அதிகமான ரூபாய் செல் பண்ணுறேன். ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போடுறேன். இந்த டெபிட் ஸ்ப்ரெட் போட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஒரு வேளை போச்சுனாலும் இந்த டெபிட் ஸ்ப்ரெட் ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அயன் ஃப்ளை எத்தனை இருக்குங்க, 5 அயன் ஃப்ளை இருக்குது. ஓகேங்களா? என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த டெபிட் ஸ்ப்ரெட் போட்டு நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்துடுறேன், எக்ஸ்பைரிக்கு வந்துடுறேன்.
இப்போது எக்ஸ்பைரியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பைரியில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போவுமே ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன், 1 மினிட் வந்து வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது கிட்டு 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 கிட்டுன்னு கீழே இறங்குச்சு. எனக்கு நல்லா தெரியும் 35,750க்கு 35,700 வந்தால் தான் நமக்கு வந்து நல்ல பீக்கான ப்ராஃபிட். ஏன்னா என்னோடய அயன் ஃப்ளை இப்படி தான் இருக்குது. அயன் ஃப்ளை இப்படி தான் இருக்குது. எக்ஸ்பைரிக்கு முந்தின நாள் மேலே காலை செல் பண்ணிக்கிறேன், கீழே புட்டை செல் பண்ணிக்கிறேன். புட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அதிகமான ரேட்டுக்கு செல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன். இது வந்து மேலே போச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த டெபிட் ஸ்ப்ரெட் நான் நினச்ச மாதிரி லாபம் கொடுக்கல. மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணேன்னா வந்து இங்கே கீழே வந்த உடனே நான் ஒரு 35,300 அயன் ஃப்ளை வச்சுருந்தேன் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணேன். அதாவது 5 அயன் ஃப்ளையில் ஒரு அயன் ஃப்ளை லோயஸ்ட் கீழே இருக்கிறதுலே ரொம்ப குறைச்சலான அயன் ஃப்ளை நான் க்ளோஸ் பண்ணேன். இது போக என்கிட்ட என்ன இருக்குது, 600 இருக்குது, 700 இருக்குது, 900 இருக்குது, 36,000 இருக்குது. இந்த 4 அயன் ஃப்ளை இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆவரேஜ் அயன் ஃப்ளை எங்கே இருக்குன்னா வந்து 35,830 தான் இருக்குது அயன் ஃப்ளை வந்து, கரெக்டுங்களா? உடனே என்ன பண்ணிட்டேன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, இங்கே இறங்கிட்டு மேலே அப்படியே தூக்கின உடனே எனக்கு பயமாகி போச்சு. ஒவ்வொரு அயன் ஃப்ளையாக கட் பண்ணேன். 35,300 கட் பண்ணேன், 600 கட் பண்ணேன், 700 கட் பண்ணேன், 900 கட் பண்ணேன். இதை மட்டும் நான் வச்சுருந்தேன். 36,000 மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். டெபிட் ஸ்ப்ரெட்டை நான் காலம்பரம் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கட் பண்ணிட்டேன். அயன் ஃப்ளை வந்து லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணேன். மார்க்கெட் மேலே போக எஸ்டிபிடி நான் காலும் பண்ணியிருப்பேன், புட்டும் பண்ணியிருப்பேன் இல்லையா, காலும் பண்ணியிருப்பேன், புட்டும் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் மேலே போக இது நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த எஸ்டிபிடியோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2,000 வந்துருந்தது, சரிங்களா? மேலே கால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். என்ன அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் மேலே போக என்னென்னா வந்து ஒவ்வொரு கால் ஸ்டாப் லாஸாக கிட்டத்தட்ட எல்லா கால் ஸ்டாப் லாஸ் இடிச்சிருச்சு. அந்த கால் இருந்துட்டு போதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று 40 ரூபாய்க்கு செல் பண்ணது இப்போ 20 ரூபா தான் இருக்குது. அதனால் நான் அந்த கால் அப்படியே விட்டுட்டேன். புட்டு ஏன் கட் பண்ணேன்னா எனக்கு மார்ஜின் தேவைப்படுது, ரெண்டாவது நல்லா கரைஞ்சிருச்சு, அதனால் அது தேவையும் இல்லை. அதனால் நான் புட்டை விட்டுட்டேன், காலை மட்டும் அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தேன். மார்க்கெட் மேலே போய் அப்படியே என்ன ஆரம்பிச்சுன்னா கீழே வர ஆரம்பிச்சது. ப்ரீமியம் ரொம்ப லோவாகிடுச்சுங்க. ப்ரீமியம் ரொம்ப லோவானதுனால நான் எஸ்டிபிடியில் வச்சுருந்த காலையும் ஒரு சுச்சுவேஷனில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை செல் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் காலை செல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து நிறைய புட்டு செல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கால் கம்மியாக தான் இருக்குது. மார்க்கெட் கீழே வந்தால் தான் எனக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஆனால் என்கிட்ட புட்டு செல் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை, சரிங்களா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து புட்டு செல் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஒரே ஒரு கால் மட்டும் 36,300க்கு 40 ரூபாய்க்கு செல் பண்ணேன். என்னோட ஐடியா என்னென்னா கால் பூரா அடிச்சிருச்சு, நிறைய அடிச்சிருச்சு. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கால் பூரா அடிச்சிருச்சு, புட்டு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கூட புட்டே இல்லை, கொஞ்சம் கூட காலே இல்லை. அதனால் வந்து ஒரே ஒரு கால் மட்டும் நான் செல் பண்ணேன். மார்க்கெட் கிடுன்னு கீழே வந்தது. கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 40 ரூபா ஜீரோக்கு போயிடுச்சு. இந்த 40 ரூபா ஜீரோக்கு போச்சுன்னா அடிஷ்னல் ப்ராஃபிட்டை நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த இடத்துல 40 நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன், 40 ரூபாய்க்கு செல் பண்ணேன், அது சைபர் ஆகிடுச்சு இந்த கால். இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போனால் தான் லாபம். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு கேலண்டர் போட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு போட்டேன். என்ன கேலண்டர் கூட நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். 36,200 புட்டு 72 ரூபாய்க்கு செல் பண்ணேன். 36,000 புட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இது வந்து 313 ரூபாய்க்கு நான் பை பண்ணேன். இது செல்லு, இது பை. ஏன்னா மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போனால் தான் எனக்கு ப்ராஃபிட். ஏன்னா நான் நிறையா வந்து புட்டு தான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டு வச்சுருந்தேன். ஆனால் அடித்த அடியில் இந்த இடத்துல அடித்தான் இல்லையா, அந்த அடித்த அடியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நோ ப்ராஃபிட் நோ லாஸில் தான் வெளில வந்தேன். ப்ராஃபிட் எதுவும் பண்ணல, ஆனால் லாஸ் எதுவும் இல்லை. ட்ரை பண்ண முடியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பொசிஷனை வச்சுருந்தானா நல்லா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா 36,200 புட்டு சைபர் ஆகிடுச்சு, கரெக்டாக சைபர் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக பீக்கில் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். அப்போ தான் மார்க்கெட் மேலே போய் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இன்ட்ராடேயில் நான் பண்ணதில் ஒரே ஒரு லாபம் என்னன்னா, நான் 40 ரூபாய்க்கு செல் பண்ணேன், அது சைபர் ஆகிடுச்சு, கரெக்டுங்களா? அதில் மட்டும் எனக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம். 1000 ரூபாங்கிறது ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. 15 லட்சத்துக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிது,
சரிங்களா. 25 லட்சங்கிறது தான் என்னுடைய பொசிஷனல் பேஸ்கெட்டு. இதில் நான் சொன்ன மாதிரி நான் எஸ்டிபிடி இந்த இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிது. சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது மூலமாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நான் சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ணல, சிஸ்டம் ட்ரேடிங் எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா 0.3% வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிது இந்த சிஸ்டம் மூலமாக தான். ஸோ மார்க்கெட் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டை ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னா வந்து ரொம்ப லோ வாலட்டாலிட்டியாக இருந்தது, ப்ரீமியம் ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் வந்து நான் லோ வாலட்டாலிட்டிக்கான இந்த கேலண்டர் போட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.3% ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ ப்ரீமியத்தோட கண்டிஷன் பொறுத்து மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பொறுத்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிசைன் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.